எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கம். Today we are going to discuss about some important current affairs one by one. So இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்றைய சில முக்கிய நடப்பு நிகழ்வுகள் மற்றும் நடப்பு நிகழ்வுல இருந்து, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எப்படி யூபிஎஸ்சி மாதிரி கூடிய மெயின்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எப்படி பதில் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு மெத்தடை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எஸ், now we are going to connect with us our discussion about today most important current affairs. My first news is about India dropped from Savarkar rail project, and subsequent we are going to finally discuss about in detail. So, and my second current news is about World Youth Skills Day is observed on every 15th July. The day is aimed to recognize the importance of equipping young people across the world with the skill for employment and entrepreneurship. What is the theme for that? That means the theme for 2020, skills for resilient youth. Can you cut my point? Yes. Next news. The United Arab Emirates, UAE, Mars missions are hope is scheduled for launch 16th July 2020. It's one of the 3 missions launching to Mars this month. So the USA and China both have surface roles in the late stages of preparations. Yes. Next news. The India Army is set to place a repeat order for Spike LR, that means long range anti-tank guided missiles from Israel. The country name is most important, from Israel, as a part of the emergency procurement. That you know very well that the decision comes in the backdrop of the continuing the tension on the line of actual control with China. Yes. Next news. The Defense Research and Development Organization has developed P-7 heavy drop system that is the capable of para-dropping military stores up to 7 tons weight class from IL-76 aircraft. So you have to some clear picture about the P-7 heavy drop system. That is fact also. இந்த ஒரு ஃபேக்ட் மட்டும் தான் நல்லா யோசிச்சிட்டாலே போதும் தான். சரிங்க. Next news. The Prime Minister delivered a video address on World Youth Skill Day on July 15, 2020. This is the repeated news. For what purpose I will repeat it here? Because the day has marked the 5th anniversary of the mission. Next news. The United Kingdom has imposed a ban on its telecom companies from sourcing 5G equipments from Chinese telecom company, namely Huawei. Can you cut my point? Yes. யாரோ கொஞ்சம் ரெக்கார்டு கொஞ்சம் மியூட் பண்ணா கொஞ்சம் பரவாயில்ல. அவங்க சவுண்ட் மியூட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. கடைசி நீங்க பேசும்போது நீங்க ஆன் பண்ணிட்டா பரவாயில்ல. ஏன்னா உங்க சரௌண்டிங் சவுண்ட் வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம இருக்கலாம். I want to say some highlight of the news today once again. India dropped from Savarkar rail project. இந்த சப்ஜெக்ட இன்டர்நேஷனல் ரிலேஷன் டிஸ்ட்ரிபியூட்ல கண்டிப்பா நம்ம பிளான் பண்ணலாம். சோ யூபிஎஸ்சிக்கு 2021 நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்டர்நேஷனல் எக்ஸ்பெக்டேஷனல் ப்ராஜெக்ட் கூட நம்ம சொல்லலாம். 16 வந்து இத லான்ச் பண்ணிருந்தாங்க. அம்மாக்கு நான் பிறந்த பாவுக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன். So 2016ல நம்ம வந்து ரிலேட்டரல் அக்ரிமெண்ட் மூலமா ஈரான், ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா ஒரு அக்ரிமெண்ட் பண்ணியிருந்தோம். இதை இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாருமே பெருசா எதிர்பார்த்தாங்க. இந்த சப்ஜெக்ட் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு ஜியோகிராபிக்கல் சைட்டேஷன் ரொம்ப அழகா நமக்கு தெரியணும். சோ இந்தியா எங்க இருக்கு, அந்த மேப் ஃபர்ஸ்ட் மேப் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். சோ இந்தியா, பாகிஸ்தான், சோ சவுதி அரேபியா, ஓமன், சோ ஏமன், சோ ஈரான் எங்க இருக்கு, சோ சபாகர் போர்ட் எங்க இருக்கு, ஆப்கான் எங்க இருக்கு, சோ காபூல் எங்க இருக்கு. திஸ் இஸ் அவுட்லைன் தி ஜியோகிராபிக்கல் எவென்ட் ஆஃப் தட் மேப். சோ சப்சிக்வெண்டா அதோட ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தமிழ்ல சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்தியா, ஈரான் மற்றும் ஆப்கான் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்டேஷன், தட் மீன் கமாடிட்டி, என்ன சொல்றது, கடல்வழி போக்குவரத்து மற்றும் தரைவழி போக்குவரத்தை டெவலப் பண்றதுக்காக சோ இது ஒரு வே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி
நம்ம இந்திய அரசாங்கம் வந்து ஒரு பட்ஜெட் போட்டு நம்மளே அவங்களுக்கு வந்து சோ சபாகர் அப்படிங்கிற ஒரு போர்ட்ல இருந்து சகைதான் வரைக்கும் ஸோ அந்த மேப் ரொம்ப அழகா பாருங்க. இந்த பேர் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா தேவைப்படும். இந்தியா, ஸோ கண்டிலா, ஸோ நம்ம மும்பை போர்ட்ல இருக்கு. ஸோ அப்படியே நீங்க டிராவல் ஆகி வந்தீங்க அப்படின்னா ஈரான்ல நம்ம என்ன போர்ட் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஸோ சாபகார் போர்ட் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சாபகார் போர்ட்ல இருந்து ஜஸ்ட் 72 கிலோமீட்டர்ல தான் என்ன இருக்கு அப்படின்னா ஸோ குவாடார் போர்ட் இருக்கு. இந்த குவாடார் போர்ட் எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கும். பாகிஸ்தானுக்கு கூடிய குவாடார் போர்ட் இருக்கும். ஈரானுக்கு கூடிய சாபகார் போர்ட் இருக்கும். எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்லி 72 கிலோமீட்டர். ஸோ நியரஸ்ட் பக்கத்துல ஒரு மேப்ல அழகா கலெக்ட் பண்ணி காட்டியிருக்கோம். இட்ஸ் 72 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சாபகார் அண்ட் ஆல்சோ குவாடார் ஏர்போர்ட். இந்த குவாடார் ஏர்போர்ட் என்ன அப்படின்னா பாகிஸ்தானுக்கு கூடிய ஒரு ஏர்போர்ட் தான், சாரி போர்ட் தான், துறைமுகம் தான், ஏர்போர்ட்ல சாரி துறைமுகம் தான். ஸோ இதை வந்து டெவலப் பண்ணது யாருன்னா சைனீஸ் கவர்மெண்ட் டெவலப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்தியன் கவர்மெண்ட் நம்ம என்ன பண்றோம்னா ஈரானுக்கு கூடிய சோ சாபகார் அப்படிங்கிற ஒரு துறைமுகத்தை வந்து நம்ம டெவலப் பண்ணி சோ அங்க இருந்து எந்த பார்டர் வரைக்கும் சோ சகைதான் ஒரு போர்ட் இருக்கு, பேர் இருக்கா சகைதான் இருக்கு. இந்த சகைதான் எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் பார்டர்ல இருக்கும், ஆப்கான் பார்டர்லயே இருக்கும், ஈரான் பார்டர்லயே இருக்கும். இந்த சகைதான் வரைக்கும் நம்ம ரயில்வே ட்ராக் போடலாம். அதையும் நம்ம இந்திய கவர்மெண்ட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சோ சாரஞ்ச் ஆர் சாரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சாரஞ்ச் எங்க இருக்குன்னா இந்த சாரஞ்ச் ஆர் சாரக்ஸ் அழைக்கக்கூடிய இந்த பகுதி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரானுக்கும் ஆப்கானுக்கும் கூடிய ஒரு டெரிட்டோரியல் சைட்ஸ் கூட சொல்லலாம் இல்லையா, அந்த பார்டர் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். சோ இந்த ரூட் தான் இது எங்க இருந்து அப்படின்னா சபாகர்ல இருந்து சகேதான் வழியா சாரக்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணக்கூடிய, அதாவது ஈரான்ல ஆரம்பிச்சு பாகிஸ்தான் பார்டரையும் தொட்டு ஆப்கான் பார்க்கக்கூடிய இந்த 3 லேயருக்கும் நம்ம ரயில்வே ட்ராக் போடுறதா நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஸோ அதுதான் அந்த அக்ரிமெண்ட். அது இன்னைக்கு இல்லை, அது கேன்சல் ஆயிருச்சு. அதை பத்தி தான் இதுல தெரிஞ்சுக்க போறோம். ஸ்டோரி புரிஞ்சது இல்லையா? இந்த ஸ்டோரிஸ் நல்லா இன்னும் புரியணும் அப்படின்னா அந்த பேரை நான் மறுபடியும் ரீகால் பண்றேன், நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஸோ சாபகார் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஸோ சாபகார் அப்படிங்கிறது ஈரானுக்கு கூடிய ஒரு துறைமுகம், சரிங்களா? சரிங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா சோ குவாடர் போர்ட் அப்படிங்கிறது பாகிஸ்தான் கூடிய ஒரு துறைமுகம். இந்த சாபகார் அப்படிங்கிற துறைமுகத்தில இருந்து பாகிஸ்தான் மற்றும் ஈரானுடைய எல்லை பகுதி மற்றும் பாகிஸ்தான் ஈரான் ஆப்கான் கூடிய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய சகைதான் மற்றும் சாரக்ஸ் வரைக்கும் நம்ம ரயில்வே ட்ராக் போறோம். இதுதான் ப்ராஜெக்ட். கேன் யூ காட் மை பாயிண்ட்? எஸ். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் போட்டோம், எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் நீங்க டிராப்பிங் ஆயிருக்கு அப்படிங்கிறது நியூஸ் தான் நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். எஸ், வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் த பிரசன்ட் ஃபேக்ட்? ஆல்வேஸ் நம்ம எல்லா நியூஸ் பார்த்தாலே ஒரு பிரசன்ட் ஃபேக்ட் நம்ம கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். எஸ், வாட் இஸ் தி பிரசன்ட் ஃபேக்ட்? என்ன பிரசன்ட் ஃபேக்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா Iran has decided to proceed with the Sabagar rail line construction on its own, citing delay from the Indian side in beginning and funding the project. ஆரம்பத்துல இருந்து நம்ம அதை சரியா இன்னும் செய்யவே ஆரம்பிக்கல அப்படிங்கிறதும் அதுக்கான ஒரு ஃபண்டிங் நம்ம ப்ராஜெக்ட் அலாட் பண்ணல அப்படிங்கிறதுனால தான் ஈரான் has decided to proceed with the சபாகர் ரயில்வே லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ் ஓன். அது நாங்களே பண்ணிக்கணும்னு தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா 2016 நீங்க கொடுத்தீங்க, நாங்களும் இன்னைக்கு பண்ணுவோம் நாளை பண்ணுவீங்க எதிர்பார்த்தே இருந்தோம்னா 4 வருஷம் போனதான் மிச்சம், இது வரைக்கும் பண்ண பாடு இல்லை. அதனால நாங்களே பண்ணிக்கிறோம். தட் மீன்ஸ் செட் பை ஈரான். நாங்களே பண்ணிக்கிறோம் ஈரான் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராஜெக்ட் டிராப் பண்ணிடலாமே அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வந்திருக்காங்க. பட் இன்டர்நேஷனல் லெவலில் பேசணும் அப்படின்னா இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனாலையும் ஈரான் ஆல்வேஸ் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி கொலாபரேஷன் வித் சைனீஸ் கூட இருக்கிறதுனாலையும் ஆல்ரெடி பாகிஸ்தானுக்கு கூடிய ஒரு குவாடர் போர்ட்டை வந்து சைனீஸ் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கு. ஐ திங்க் சைனீஸ் தான் ஒரு 25 இயர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க வித் ஈரான் கூட ரீசெண்டா. ஸோ அந்த அக்ரிமெண்ட் படி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சாபகர் போர்ட்டை கூட அவங்க டெவலப் பண்ணி கொடுத்துருவாங்க போலுங்க. ஸோ அதனால அது இந்தியா வந்து டிராப்பிங்ல இருக்கு. திஸ் இஸ் a main issue. எஸ், அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். எஸ், Iran has inaugurated the track lining across that means process for the 628 kilometer Sabagar to Sagaidan rail line, which will be extended to Saraks or Saranj across the border in Afghanistan. This is the most content. இவ்வளவுதான் கண்டென்ட்ங்க. 628 கிலோமீட்டர் தூரம் உள்ள சாபகருக்கும் சகைதானுக்குள்ள ரயில்வே ட்ராக் போடணும். அந்த ரயில்வே ட்ராக்ட
கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றோம். எதுவரை எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னா சாரன்ஸ், தட் மீன் சாரன்ஸ். இந்த சாரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஈரானுக்கும் ஆப்கானுக்கும் பார்டர்ல இருக்கும். அதனால மேப் ரொம்ப தெளிவா ஃபர்ஸ்டே பாருங்கன்னு சொன்னேன். மூணு பேர் மட்டும்தான். சோ சாபகார், சாரக்ஸ் அண்ட் சகேதான். சாபகார் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரானுக்கு கூடிய போர்ட். சோ இந்த போர்ட்டை பத்தி தான் ஸ்டார்ட் பண்றோம். இங்க இருந்து எங்க போறோம் அப்படின்னா சகேதான் வரைக்கும். சகேதான் எங்க இருக்கு? பாகிஸ்தான் ஈரான் பார்டர்ல வித் ஆப்கான் பக்கத்திலே இருக்கும். அதே மாதிரி சாரக்ஸ் எங்க இருக்குன்னா ஈரானுக்கும் ஆப்கானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பார்டர் தான். சோ இந்த பார்டர்களை தொட்டு ஒரு ரயில்வே ட்ராக் வந்து நம்ம இந்தியா பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். புரிஞ்சது இல்லைங்களா? எஸ். The entire project would be completed by March 2022 and Indian Railway will use approximately $400 million from the Iranian National Development Fund by way of trilateral agreement. Yes. Now we are going to discuss about that. What about the trilateral agreement? So trilateral agreement என்ன? That is a very simple. மூணு நாட்டு தலைவர்கள் சேர்ந்து யாரெல்லாம் அப்படின்னா in the year 2016 May from India, Iran and Afghanistan signed the trilateral agreement which entailed the establishment of transit and transport corridor among the three countries using Sabagar port of Iran as one of the region's hubs for the sea transportation. Yes. And now, the agreement was signed in the presence of the Prime Minister in the year of 2016 itself, Narendra Modi ji from India, and President of Hassan Rouhani of Iran, and the President of Afghan President Ashraf Ghani at Takran. Can you cut my point? Yes. What about this? What about the trilateral agreement? That means the purpose of the agreement is to facilitate seamless transport of goods between India and Afghanistan via Sabagar port that is strategically located in the southeast of Iran. Can you cut my point? This is the main purpose to initiate the trilateral agreement, and the construction of the rail line from Sabagar port to Sagaidan along with the border with Afghanistan as an alternative trade route to Afghanistan and Central Asia was also part of it. So it is one of the railway transport line is one of the parts of the scheme of the trilateral agreement. The trilateral agreement has been purposely created to facilitate seamless transport of goods between India and Afghanistan via Sabagar port. Can you cut my point? Yes. And the Sabagar port is considered a gateway to golden opportunities for trade by the three countries with other Central Asian countries in the wake of Pakistan denying transit access to India. Because அவங்க ஏன் அக்சஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த மேப் பார்த்து ரொம்ப அழகா தெரியும். ஸோ குவாடர் போர்ட்ல தான் பெரும்பாலும் பண்ண வேண்டிய ஸ்டேஜ்ல இருக்கு. நம்ம சாபகர் போர்ட்டை வந்து டெவலப் பண்ணாம இருந்தா, ஸோ அதனால நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால சாபகர் போர்ட்டை டெவலப் பண்ணலாம். ஸோ அதுவும் சி ரூட்டே நம்ம டெவலப் பண்ணணும். சப்சிக்வெண்டா சி ரூட்ல இருந்து ரயில்வே ட்ராக் ரூட்டை வந்து இந்தியா வந்து டெவலப் பண்ணி கொடுக்கறதா அஷூரன்ஸ் கொடுத்துருக்கு. தட்ஸ் அபவுட் தி trilateral agreement. பட் நம்ம காலதாமதம் பண்ணதுனாலையும் ஃபண்ட் அலாட் பண்ணாததுனாலையும் ஈரான் கவர்மெண்டே அந்த ரூட்டுக்கு உண்டான ஃபண்ட் அலோகேஷன் பண்ணிக்கிற அளவு கேப்பபிளா இருக்கிறதுனாலையும் சைனீஸ் வந்து சப்போர்ட் பண்ற ரொம்ப தயாரா முன் வந்து ரொம்ப ரெடியா இருக்கிறதுனாலையும் இன்னைக்கு ஈரான் கவர்மெண்ட் வந்து அக்ரிமெண்ட்டை டிராப் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு இந்த சான்சஸ் இல்ல. எஸ். வாட் ஆர் தி மெயின் ரீசன் ஃபார் த டிராப்பிங்? ஸோ என்ன ரீசன் மெயினா இருக்கலாம் டிராப் பண்றது? எஸ். Despite several sites visited by IRCON engineers, that mean Indian Railway concerns, so and preparations by Iranian Railway, India never began to work, worrying that it could attract sanction by the USA. Yes. ஒருவேளை பண்ணிட்டா, ஏன்னா அமெரிக்காவுக்கும் யூஎஸ்ஏக்கும் ஈரானுக்கும் ஆல்ரெடி டிஸ்பியூட்ஸ் இருக்கு. ஒருவேளை நம்ம வந்து இந்தியா வந்து தலையிட்டு பண்ணி கொடுத்தா ஒருவேளை இட் குட் அட்ராக்ட் தட் மீன் அட்டாக் தி சாங்ஷன் பை தி யூஎஸ்ஏ. ஒருவேளை அட்டாக் பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம தயங்கி இருக்கலாம். அதான் ஒரு காரணமா இருக்கலாம் நம்ம இனிஷியேட் பண்ணாம இருக்கிறதுக்கு. எஸ். India has already zeroed out these oil imports from Iran due to USA sanction. USA sanction அப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஈரான்ல இருந்து இப்ப இம்போர்ட் நம்ம பண்றது இல்ல, ஆயில் இம்போர்ட் பண்றது இல்ல. சோ இதுவும் ஒரு காரணம். The USA had provided a sanction waiver for the Sabagar port and the rail line, but it is difficult to find equipment suppliers and partners to the worries of being targeted by the USA. Yes. And another reason is that
It could be the comprehensive plan for the cooperation between the Iran and China, which is a 25-year and $400 billion strategic partnership deal. Can you cut my point? Yes, the both nations, that means Iran and China, are close to finalizing the deal, which will include Chinese involvement in the Sabagar duty-free zone, an oil refinery nearby the possibly a larger role in the Sabagar port as well. Can you cut my point? Yes, these are the main reasons. So Iran proposed to tie up between the Chinese and Pakistan port at Gwadar and Sabagar in 2019. Yes, it's offered some interest to China in the Bandar-e-Jat port, 350 kilometers away from the Sabagar port, as well as in the Sabagar duty free zone. Can you cut my point? So இவ்வளவுதான் விஷயம். இந்த அக்ரிமெண்ட் போய் நம்ம பண்ண முடியறது இல்லை, அதனால டிராப்டிங் ஆகுது. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய இன்டர்நேஷனல் டிஸ்பியூட்ஸ். அப்போ ஒரு இன்டர்நேஷனல் டிஸ்பியூட்ஸ்ல இருந்து நியூஸ் பேப்பர் எப்படி எழுதுறது? அப்போ இன்டர்நேஷனல் டிஸ்பியூட்டுக்கு சப்ஜெக்ட் கோட் பண்ண முடியுமா? கண்டிப்பா அது ரொம்ப கஷ்டம் தான். இதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, நிறைய இப்போ கிரிமி லேயர், நான் கிரிமி லேயர் சொல்லி தெளிவா தெரிஞ்சோம். லெஜிஸ்லேட்டிவ் இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன ப்ரொவிஷன் பார்த்தோம். இதுக்கெல்லாம் நீங்க சப்ஜெக்ட் கோட் பண்ண முடியும். ஆனா இன்டர்நேஷனல் டிஸ்பியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஜெக்ட் கோட் பண்றது ரொம்ப அரிதிலும் அரிது. சப்ஜெக்ட் கோட் பண்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அப்ரிவேட்டட் கொஸ்டின் நம்ம எதை கோட் பண்ணலாம் அப்படின்னா, வாட் இஸ் தி கான்ட்ராக்ட் அண்ட் வாட் இஸ் தி ஷூட் அண்ட் வாட் ஆர் தி அக்ரிமெண்ட்ஸ், அதை நம்ம கோட் பண்ண போறோம். அவ்வளவுதான். சொல்ற விஷயம் புரிஞ்சது இல்லையா? அவ்வளவுதான். இன்டர்நேஷனல் ரிலேஷன் டிஸ்பியூட்டை பொறுத்த வரைக்கும் அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட் அண்ட் ஷூட்ஸ் எதை தான் நம்ம கோட் பண்ணி எழுதணும். வித் ரெஸ்பெக்ட் டு தி சப்ஜெக்ட் டைரக்டா வரும்போது, எகனாமிக்கல் பொலிட்டிக்கல் வரும்போது டைரக்டா நம்ம சப்ஜெக்ட் கோட் பண்ணி எழுதலாம். தென் வாட் இஸ் தி கான்ஸ்டிடியூஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் வாட் இஸ் தி டேர்ம் ஆஃப் இன் எகனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த மாதிரி சப்ஜெக்ட் கலந்து நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு எழுதினா மெயின்ஸ்க்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். So can you cut my point? Yes. Now I am going to recall the current affairs. தமிழ் ரொம்ப தெளிவா இருக்கு. தமிழே படிச்சு பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். Yes, இன்னைக்கு World Youth Skill Day. So yes, today we are going to discuss about the most important current affairs. Some short highlights. World Youth Skill Day today. And what is the theme? Skill for Resilient Youth. And the United Arab Emirates Mars mission are scheduled for launch. Yes, the Indian Army is set to place a repeat order with Israel. The Defense Research Development Organization has developed B7 heavy drop system. The Prime Minister Narendra Modi delivered a video address on the World Youth Skill Day, addressing the day has marked the 5th anniversary of the launch of Skill India mission. Yes, the United Kingdom has imposed a ban on telecom companies, that mean from that place of Hawaii, from China. Can you got my point? Yes. Now the questions. இப்போ உங்களுடைய செஷன்ஸ் தான். நீங்க தான் டைரக்டா பேசலாம். இந்த வீடியோ பத்தி கமெண்ட் கொடுக்கலாம். உங்க டவுட் ஏதாவது நீங்க கேட்கலாம். உங்களுக்கான கேள்விகள் ரொம்ப தயாரா இருக்கு. பேசிக்கிட்டே நமக்கு क्वेश्चन பதிலே டிஸ்கஸ் பண்ணிடலாம். எஸ், now I'm ready sir. நீங்க யாராவது பேசலாம், டவுட் கேட்கலாம். கேள்விகள் பதில் தெரிஞ்சா சொல்லலாம். யாரா இருக்கீங்களா? Yeah, Sudhakar. Very good evening, Sudhakar. Good evening, sir. Very good evening, sir. சொல்லுங்க சார். Sir, answers மட்டும் சொல்லுங்க சார். புரியல சார். Sir, answers சொல்லுங்க சார் question. When was the World Youth Skill Day observed? Sir, July 15th. July 15th. Who has developed the P7 heavy drop system? Option A, DRDO. DRDO. Which country has banned its telecom companies from sourcing 5G equipments from Hawaii? Sir, UK, sir. UK, the United Kingdom. பரவாயில்ல, அவருக்கு நல்ல மெயின் ஞாபகம் நினைக்கிறேன். நல்லா ஞாபகம் இருக்கீங்க. Fourth question, which of the following statements is are not correct? இது நம்ம அந்த ஒரு UPSC லெவல் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? Yes sir. அத ஸ்டார்ட் பண்ணி கொடுத்திருக்க. அத கொஞ்சம் கஷ்டம் தான். அத ஃபுல்லா படிச்சாதான் சொல்ல முடியும். ஆமா. நானே எக்ஸ்பிளேஷன் ட்ரை பண்ணி கொடுக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? ஓகேங்க சார். அத ட்ரை பண்ணி பார்க்கறேன் சார், முடியுமான்னு சொல்லிட்டு. India has already zeroed out its oil import from Iraq due to the USA sanction. இது நம்ம கரெக்ட் தான் இல்ல? இது ஃபால்ஸ் இல்ல, கரெக்ட் தான். ஆமா சார். நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். இந்த அமெரிக்காவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கிறதுனால ஈரான்ல இருந்து ஆயில் இம்போர்ட் பண்ற ஸ்டாப் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கரெக்ட் தான். That the trilateral agreement in between the Iran, Afghan and India, absolutely correct தான். அது தவறு இல்ல. Iran, Afghan and India. ஆமா கரெக்ட்.
That means Gwadar port is located at Iran, just 72 kilometers away from Sabagar port. இது கொஞ்சம் doubtable தான். ஏன்னா குவாடர் போர்ட் வரைக்கும் அது located in பாகிஸ்தான். மற்றது கரெக்ட் தான். It is away from 72 kilometers from the Sabarla, correct, but located at Pakistan, not Iran. Sabar port. Yes. Sir, and the correct in the question, clear? Somewhere important. Sir. Option C the border side of Iran, Pakistan, आपका मूड में border side था. sir. அந்த வெப்சைட்ல PDF ஃபைல் அப்டேட் பண்ணிருப்போம். நான் சொல்றது சரியா கன்வீனியன்ட்டா புரியல அப்படினாலும் அந்த மேப்பை பார்த்துட்டு நீங்க படிச்சு பாருங்க, ரொம்ப அழகா புரியும். எஸ் சார், மேப் சார் அத பாத்தீங்கன்னா இது நல்லா புரியுது சார் டக்குன்னு. ஆமா, நான் சொல்லும்போது அந்த மேப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்போது கொஞ்சம் புரியுது. ஆமா, சும்மா படிச்சா அது புரியாது, என்ன சொல்ல வராங்கன்னே புரியாது. ஆமா சார். சி ரூட் நம்ம கூட நமக்கு கான்டாக்ட் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் மேப்ல ரொம்ப அழகா சி ரூட் இருக்கு. கடல் வழியா பயணங்களும் அக்ரிமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து நம்ம ட்ராக் ரயில்வே ட்ராக் போட்டு கொடுக்கல. சரி, நம்ம பட்ஜெட் அவ்வளவுதானே இருக்குல்ல. ஆமா சார், $400 மில்லியன் போது ஆமா, $400 மில்லியன் எங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அமெரிக்காவும் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈரானுக்கு ரொம்ப அமெரிக்கா ரொம்ப அகேன்ஸ்டா இருக்கு. ஆல்ரெடி பொருளாதார தடைகள் விதிச்சாங்க ஈராக் மேல, இல்லையா? ஈரான் மேல அதனால சொல்ல முடியல. சரி, சைனா பண்ணட்டுமே, இல்ல என்ன தவிர இருக்கு, பண்ணிக்கிட்டோம் அவ்வளவுதான். சார் அவங்க போனா நம்மளுக்கும் அதுக்கு பின்னாடி கஷ்டம் தானே சார், நம்ம கூட ட்ரேட் பண்ண முடியாது. பாகிஸ்தானோட குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ண முடியறது இல்ல. ஆமா சார். ஏன்ஷியன் இந்தியாலாம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்கார வரும்போது அவன் பாத்தீங்கன்னா ஈரான் போட்டே யூஸ் பண்ணிக்கிட்டான், ஓமன்ல இருந்து சவுதி அரேபியா ஓமன் ஏமன்ல இருந்து யூஸ் பண்ணிக்கிட்டான், பாகிஸ்தானை யூஸ் பண்ணிக்கிட்டான், நம்ம மும்பை யூஸ் பண்ணிக்கிட்டான். அதனால அவனுக்கு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது டு மேட் சம் டிரான்ஸ்போர்டேஷன் பிசினஸ்க்காக. நமக்கு வந்து ஆயிடுச்சு. இது வேற எதுவும் சொல்யூஷன் பண்ண முடியாது. மோடி சாரோட பிளான் நல்ல பிளான் தான், பட் நம்ம கிடைச்சதா பரவாயில்ல. நம்ம கிட்ட அவ்வளவு எக்கனாமிக் பட்ஜெட் இல்லையா சார். இன்னைக்கு அமைதியா பண்ண முடியாது இல்லையா? ஆமாங்க சார், ஊர்பட்ட கடன் வாங்கி வச்சிருக்கோம்ல. சரிங்க, வேற யாராவது பேசலாம் சார். யூபிஎஸ்சி क्वेश्चंस கீழ தரீங்கல்ல? ஆமா சார். சார் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்க ரெடி பண்ணோம்னா உங்களுக்கு சென்ட் பண்ணலாமா இல்ல அனுப்பலாம்? நாங்க சும்மா வீடியோ அனுப்புங்க, இல்ல என் நம்பர் வாங்கி வாட்ஸ்அப் அனுப்புங்க. நான் படிச்சு பார்த்துட்டு என்னோட சஜஷன்ஸ் கொடுத்துறேன். இது எப்படி எழுதி இருக்கலாம், இது எப்படி எழுதி இருக்கலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே அது. எஸ் சார். அதுதான் சார். மினிமம் எத்தனை பேஜ் கவர் பண்ணா போதும் சார்? ஒரு மேக்ஸிமம் ஒரு 250 வேர்ட்ஸ்ல தான் எல்லாரும் ட்ரை பண்ண பாப்பாங்க சார். இப்போ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட பொறுத்த வரைக்கும் பிகம் டு ஐஏஎஸ் ஆபீசர்னா we are not a political leader. அப்போ நம்ம ஒரே விஷயத்தை 10 பக்கத்துல நம்ம பேச முடியாது. எஸ் சார். within a short quoting by wordsல நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் சொல்றோமா அப்படிங்கறத எதிர்பார்க்கறாங்க. ஓகேங்க சார். அப்பனா क्वेश्चन அந்த क्वेश्चனுக்கான தீம் ரொம்ப ஷார்ட்டான வேர்ட்ஸ்ல நிறைய டிஸ்பியூட்க்கு பதில் சொல்லிருக்கணும். ஓகேங்க சார். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஒரு வித்தின் ஷார்ட்ல நிறைய மேக்ஸிமம் என்ன கொடுக்குமோ அவ்வளவு கொடுத்துருவேன். எஸ் சார். அதுனா அந்த பழக்கம் தான். இப்படி நீங்க எழுதினாதான் அவருக்கு மெயின்ஸ் திருத்தும் போது சரி பையன் ஒரு கேபபிளான பையன் தான், அண்டர்ஸ்டாண்டபிளான பையனா புரிஞ்சுப்பான். நம்ம ஸ்கூல்ல எழுதுன மாதிரி, யூஜில எழுதுன மாதிரியோ பிஜி எழுதுன மாதிரி நம்ம நிறைய போட்டு குவாட் பண்ணி எழுத முடியாது யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஓகே சார். 250 250 வேர்ட்ஸ்ல தான் இருக்கணும். ஏன் 260 வேர்ட்ஸ் அப்படினா they are going to question with us. ஏங்க அவ்வளவு அதிகமா எழுதுறீங்க? அந்த क्वेश्चन பேப்பரை பாத்தீங்கன்னா அதுவே அப்படிதான் பிரதர் இருக்கும். ஒரு ஆன்சர் சீட்டை பாத்தீங்கன்னா வழக்கமா நம்ம என்ன செய்வோம், क्वेश्चन கையில கொடுப்பாங்க, ஆன்சர் சீட் தனியா தானே எழுதுவோம். ஆமாங்க சார். யூபிஎஸ்சி சுதாகர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்சர் சீட்ல தான் क्वेश्चन இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மேல ஒரு ஃபர்ஸ்ட் क्वेश्चन இருக்கும். கேன் யூ ப்ளீஸ் briefly explain about so and so ன்னு கேட்டுட்டு கீழ ஒரு பேஜ் மட்டும் என்ன கொடுத்திருப்பா, அதுல தான் நீங்க எழுத முடியும். செகண்ட் பேஜ்ல அடுத்த क्वेश्चन வந்துரும். ஓகேங்க சார். நீங்க क्वेश्चन ஸ்கிப் பண்ணவும் முடியாது. எனக்கு முதல் 4 क्वेश्चन பதில் தெரியாது, நான் 5ஆவது क्वेश्चन எழுத போறேன் அப்படினா திருத்துறவனுக்கே தெரிஞ்சிரும்ல முதல் 4 பக்கம் எம்டியா தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க எப்படிலாம் யூபிஎஸ்சி டஃபா இருக்குன்னு. ஆனா ஆப்ஷன் இருக்கும். So bring among the 10s இருக்கக்கூடிய 10ல இருந்து ஒரு 5 மட்டும் நீங்க எடுத்து எழுதுனா போதும்னு சொல்லுவான். ஓகே. ஆனா உங்களுக்கு 6வது தான் பதில் தெரிஞ்சா எப்பவுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும்னு நினைப்போம் இல்லையா? இல்ல? ஆமாங்க சார். எடுத்தோடனே 10 பக்கத்து எழுதாம 11வது பக்கத்துல எழுதி வச்சா நம்ம என்ன நினைப்பா, ஒரு பேப்பர் அப்படி இருந்தா பரவாயில்ல, 9 பேப்பர் அப்படிதான் இருக்கு.
அதனாலதான் நியூஸ் பேப்பரை படிச்சு அப்டேட் பண்ணி சப்ஜெக்டையும் படிக்கணும், நியூஸ் பேப்பரையும் அப்டேட் பண்ணணும். இந்த 2 விஷயம் எழுதிட்டே பழகிறது ரொம்ப ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். ஓகேங்க சார். சார் பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம புக்ஸ் தான் சார் நிறைய படிச்சா போதும். கண்டிப்பா புக் நிறைய படிச்சாலே போதும் சார், ரிப்பீட்டடா நிறைய படிச்சாலே போதும் சார். பிலிம்ஸ் படிச்சா பாஸ் பண்ணிடலாம் சார். யூபிஎஸ்சி மெயின்ஸ் வந்து யூ ஹேவ் டு திங்க் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க உணர்ந்து நீங்க புரியாம மெயின்ஸ் எல்லாம் பாஸ் பண்ண முடியாது. ஆனா பிலிம்ஸ் அப்படி இல்ல, நீ உட்கார்ந்து படிச்சா பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்க சார். மெயின்ஸ்க்கு வந்து நம்ம படிச்சு புரிஞ்சு நம்ம உணரணும். இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்னா என்ன கான்ட்ரிபியூஷன் இருக்கு, என்ன எக்கனாமிக்கல் அப்டேஷன் இருக்கு, என்ன இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குன்னு சொல்லி சோசியாலஜிக்கல் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ரொம்ப தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால ஓன எழுத முடியாதா இருக்கும் சார். அவங்க கொஸ்டின்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி நீங்க வேணா ஃப்ரீயா இருக்கிற வெப்சைட்ல எடுத்து பாருங்க. எங்க வெப்சைட்ல பெனாமல் வெப்சைட்ல நிறைய அப்டேட் பண்ணிருப்பாங்க. எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா கேட்கிற கேள்விகளும் எப்படி கேட்பாங்க அப்படின்னா briefly explain in your own thought. புரியுதா உங்களுக்கு? புரியல சார் சரியா. இல்ல உங்களோட ஓன் தாட்ல எழுதுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்க சார். அப்படிதான் இருக்கும். நான் புரியுது இல்லைங்களா? அதனால நிறைய புக் ரீட் பண்ணி நிறைய நியூஸ் பேப்பர் அனலைஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். ஓகேங்க. ஒரே டாபிக் வந்து நிறைய வேஸ்ல எழுதணும். நிறைய ஆங்கில நம்ம எழுதணும். இப்போ கூட நான் நியூஸ் வந்து நான் எலாபரேட் என்ன விட்டுட்டேன் அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம ரொம்ப தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா ஈரான் கூட வந்து சைனா வந்து 20 years ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க இல்லையா? காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஃபார் கோஆபரேஷன் பிட்வீன் ஈரான் அண்ட் சைனா இருக்கு இல்லையா? காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஃபார் கோஆபரேஷன் பிட்வீன் ஈரான் அண்ட் சைனா பத்தி நான் எலாபரேட் பண்ணவே இல்லையே. அத பத்தி லைன் எழுதினா பெட்டரா இருந்திருக்கும். ஓகேங்க சார். தட் மீன் 4th பாயிண்ட் நான் ஹைலைட் பண்றேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் ஹைலைட் பண்ற இடத்துல இந்த பாயிண்ட் நான் பார்த்தேன். பட் அது நேரம் இல்லாத எலாபரேட் நான் பண்ணல. ஆனா அதை எலாபரேட் எழுதினா நல்லா இருந்திருக்கும். Comprehensive plan for cooperation between Iran and China. இந்த comprehensive cooperation plan எக்ஸிக்யூட் ஆகுறதுனால தான் நம்ம ட்ரைலேட்டரல் அக்ரிமெண்ட் டிராப்பிங் ஆகுது இல்லையா? ஆமாங்க சார். அப்ப இந்த क्वेश्चनோட ஸ்ட்ரெngth comprehensive plan of cooperation பத்தி நம்ம சொல்லணும்னு தான். அப்ப இப்படி மெயின்ஸ் எடுத்துறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா missing some points. அப்ப 10 மார்க் கிடைக்கும்ன்றது 5 மார்க் கிடைக்கும். அவ்வளவுதான் கிடைக்கும். ஓகேங்க சார். யூபிஎஸ் மார்க் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா? 1000 வாங்குறதே பெரிய கஷ்டம். 2025 அவுட் ஆகுதுல. எஸ் சார். ஆமா அது 1000 கிட்டே வரும். அதுக்கு முன்னால 800 700 தான். ஆல் இந்தியா ரேங்க் அவ்வளவுதான் பண்ண முடியும். இப்போ 900 சம்திங் எல்லாம் நிறுத்திட்டு இருக்காங்க. இல்ல அப்ப திருத்தல இப்படி தான் திருத்துறாங்க. क्वेश्चन சொல்றேன் இல்லையா? இப்போ நம்ம ஒரு क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இத வெளிய இருந்து பாக்க ரொம்ப அழகா இருக்கு. பிக்சர் போட்டாரு, 4 பாயிண்ட் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இவர் போதுமானதை கொடுத்துட்டாரேன்னு உங்களுக்கும் தோணும், எனக்கும் தோணும். ஆனா பேப்பர் திருத்துற மாதிரி யோசிச்சு பாருங்க. இந்த ப்ராப்ளம் எதனால டிராப் ஆகுது அப்படின்னு பார்த்தா காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் கோஆபரேஷன் வித் ஈரான் அண்ட் சைனா தான். அப்போ மேஜர் பாயிண்ட்ல விட்டுட்டோமே. சரி புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். அவங்களுடைய ப்ராஜெக்ட் அங்க போறதுனால நம்ம டிராப் பண்றோம். அப்ப இத பத்தி நம்ம எதுவுமே சொல்லலையே, ஒரே லைன்ல சொல்லி முடிச்சிட்டோமே. இப்படி தான் அதனால தான் மார்க் பாதி தான் வருது. ஓகேங்க சார். அது யார் எழுதாலும் பாதி தான் வரும் சார். இப்ப நானும் மனுஷன்தானே இல்ல? நானும் பேப்பர் பண்றேன். எஸ் சார். கண்டிப்பா நல்லா தொடர்ந்து படிங்க, நிச்சயம் ஒரு நாள் கிளியர் ஆவீங்க. சரியா? தொடர்ந்து படிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you sir. Thank you to everyone. Good night to all. Good night. Thank you.